டாஸ்மாக் ஊழியர்களின் 20 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்துகிற இந்த மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். டாஸ்மாக் கடைகளே வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சி சொல்கிறது. ஆனால் நாம் தமிழர் தொழிற்சங்கம் என்னவென்றால், டாஸ்மாக் ஊழியர்களின் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்கிறீர்களே, ஏன் இந்த முரண்பாடு என்று சிலர் நினைக்கலாம். சிலருக்கு இப்படி ஒரு கேள்வி எழலாம். டாஸ்மாக் கடைகளே வேண்டாம் என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய கோரிக்கை மட்டுமல்ல. இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களின் பிரதானமான கோரிக்கைகளில் ஒன்றும் படிப்படியாக இந்த டாஸ்மாக் கடைகளினுடைய நேரத்தை குறைத்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான். டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஏன் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறீர்கள் என்றால், டாஸ்மாக் கடைகளை நீங்கள் மூட போவதில்லை. அதில் 200 விழுக்காடு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அப்ப மூடப்படாத டாஸ்மாக் கடைகளில் பணி செய்யக்கூடிய டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது வரைக்கும் அந்த கடைகளில் பணி செய்யக்கூடிய ஊழியர்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா இல்லையா? இந்த கடைகள் மூடப்படுகிற வரைக்கும் அந்த கடைகளில் இருந்து வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணியாளர்களுடைய பணி உறுதிப்படுத்தப்பட வேண்டுமா இல்லையா? அவர்களுடைய ஜாப் செக்யூரிட்டி அது உறுதிப்படுத்தப்பட வேண்டுமா இல்லையா? அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது. அவர்களுடைய குடும்பத்தை அவர்கள் நடத்த வேண்டுமா இல்லையா? அதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? அதற்காகத்தான் இந்த போராட்டம். அதற்காகத்தான் நாம் தமிழர் தொழிற்சங்கம் இதற்கு ஆதரவு தெரிவித்து இந்த இடத்தில் அவர்களோடு நாங்கள் நிற்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய டாஸ்மாக் ஊழியர்கள் சொன்னார்கள், நாங்கள் திருமணமாவதற்கு முன்பு பணியில் சேர்ந்தோம். இப்போது எங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய வயதை எங்களுடைய பிள்ளைகள் அடைந்திருக்கிறார்கள். ஆனாலும் இத்தனை ஆண்டு காலம் கடந்தும் எங்களுடைய பணி இதுவரை நிரந்தரமாக்கப்படவில்லை என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள். இந்த கேள்விக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு அப்பா ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறார்? என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் 21 ஆண்டு காலம் என்றால் 21 ஆண்டு காலம் முடிந்து 22வது ஆண்டு காலம் 23 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 23 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலமாக தமிழர் நிலப்பரப்பை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய 2 கட்சிகளுமே அதிகாரத்தில் இருந்திருக்கிறது. இந்த 23 ஆண்டு காலத்தில் திமுகவும் இருந்திருக்கிறது, அதிமுகவும் இருந்திருக்கிறது. இவர்களில் எவர் வந்தாலும் இந்த பிரச்சனைக்கு மட்டுமல்ல, எந்த பிரச்சனைக்குமே தீர்வு இல்லை. இப்ப பணி நிரந்தர கோரிக்கை வெறும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மட்டுமல்ல. இந்த பிரச்சனை ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், இடைநிலை ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், இதே கோரிக்கையை முன்னிறுத்தி. மருத்துவர்கள் போராடுகிறார்கள், இதே கோரிக்கையை முன்னிறுத்தி. செவிலியர்கள் போராடுகிறார்கள், இதே கோரிக்கையை முன்னிறுத்தி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளை சார்ந்தவர்களும் போராடி கொண்டே இருக்கிறார்கள். கடந்த அதிமுக ஆட்சியில் ஆண்டு ஒன்றிற்கு 1 லட்சம் போராட்டங்கள் நடக்கும். இந்த ஆட்சியிலும் அதே 1 லட்சம் போராட்டங்கள் நடக்கிறது என்றால், கடந்த ஆட்சியில் என்னென்ன பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருந்ததோ அத்தனை பிரச்சனைகளும் இப்போது வரைக்கும் தீர்க்கப்படாமல் தான் இருக்கிறது. 9,000 ரூபாய் சம்பளம், 10,000 ரூபாய் சம்பளம், 10,000 ரூபாய் சம்பளத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியும்? நீங்க பெட்ரோல் விலை 20 ரூபாய், 1 லிட்டர் பெட்ரோல் நாங்க 20 ரூபாய் கொடுக்குறோம். நாங்க அத்தியாவசிய பொருட்களுடைய தேவைகள் விலை எல்லாமே ரொம்ப குறைவா இருக்குங்க. இன்னைக்கு அரிசி 50 ரூபாவா, 1 கிலோ அரிசி 50 ரூபா விற்கிறா, நாங்க 5 ரூபாய்க்கு கொடுக்கிறோம் எங்களுடைய ஆட்சியில் என்று சொல்லி விலைவாசியை கட்டுப்படுத்தி இருந்தால் கூட ஏற்கலாம். நீங்க 1 லிட்டர் பெட்ரோல 100 ரூபாய் வித்துட்டு இந்த பணியாளர்கள் நீங்க 10,000 ரூபாய் வாங்கிட்டு என்ன செய்ய முடியும்? 100 ரூபாய் தினம் 100 ரூபாய் மீன் வாங்குவோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி எடுப்போம். எவ்வளவு ரூபாய்? அதுக்கு 5,000 ரூபாய் போயிருங்க. தினம் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா கூட 3,000 ரூபாய் போயிடும். 8,000 ரூபாய் போச்சு. மீன் 9,000, மீன் 1,500 ரூபாய், 2,000 ரூபாய் வச்சு என்ன செய்கிறது? ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி, இந்த விலைவாசியை தாக்குப்பிடித்து ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் வேண்டும். வேணுமா இல்லையா? நீங்க கல்வியை வியாபாரமாக்கி வச்சிருக்கிறீங்க. நல்ல கல்வி வேணுமா?
50,000 ரூபா 1 லட்சம் ரூபா கட்டணும். எப்போ? 6 மாசத்துக்கு இருக்கா, வருஷத்துக்கு இருக்கா. கெட்டினாதான் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும். கல்வியை வியாபாரம் ஆக்கிட்டேன், மருத்துவத்தை வியாபாரம் ஆக்கிட்டேன். 10,000 ரூபா வச்சுட்டு நான் வந்து என் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறேன். திடீர்னு என் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு, எனக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு, என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சுன்னா என்ன வருது என் குடும்பம்? இந்த 10,000 ரூபா வச்சுட்டு இது ஒரு கேடுகட்ட ஆட்சி நடக்குது. கேடுகட்ட ஆட்சி. இந்த இவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. அந்த கோரிக்கையை நீங்க வந்து செரிச்சீங்க. படித்த பட்டதாரிகள், படிக்காதவர்கள் எல்லாம் இல்லைங்க. எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்களே, கூலி வேலைக்கு செல்பவர்கள் ஒரு நாள் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான், அவர்கள் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள். நாங்கள் படித்து பட்டம் பெற்றவர்கள், நாங்கள் மொத்தம் 9,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு நாங்கள் என்ன செய்ய என்கிற கேள்வி இருக்கிறது இல்லையா? இந்த கேள்விக்கான பதிலாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறீர்கள்? என்ன சொல்றீங்க நீங்க? நீங்கள் தான் சொல்கிறீர்கள் இந்த டாஸ்மாக் கடைகளை மூட முடியாது. காரணம் என்ன? அரசுக்கு வருவாய் வருகிறது, ஆண்டவருக்கு 50,000 ரூபாய் வருவாய் வருகிறது, அதனால் நாங்கள் மூட மாட்டோம். இந்த டாஸ்மாகை நம்பித்தான் எங்கள் ஆட்சியே நடக்கிறது, எங்கள் அரசே நடக்கிறது என்று சொல்கிறீர்கள். சொல்றதுக்கு வெட்கமா இல்லையாங்கிற கேள்வி வேற, அதை நம்ம அப்புறமா பேசுவோம். இப்போ இந்த வருமானத்தை எல்லாம் எங்க கொண்டு போறீங்க? இந்த வருமானம் எல்லாம் எங்கே செல்கிறது? எங்க செல்கிறது? உங்க நிறுவனம் தானே டாஸ்மாக் நிறுவனம், அரசு நிறுவனம் தானே. அரசு அதுல ஏதாவது மாற்றி கருத்திருக்கா உங்களுக்கு? அரசு நிறுவனம் தானே. அந்த அரசு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள், இவர்கள் அரசு ஊழியர்களா இல்லையா? அரசு ஊழியர்கள் தானே. அப்ப மற்ற அரசு ஊழியர்களை எப்படி நீங்க நடத்துகிறீர்களோ அதே போன்று இவர்களை நடத்த வேண்டுமா இல்லையா? கழிவறை வசதி கூட இல்லையா? கழிவறை வசதி கூட, கழிவறை வசதி கூட இல்லாம எதுக்குங்க டாஸ்மாக் கடை நடத்துறீங்க நீங்க? எதுக்கு டாஸ்மாக் கடை உங்களுக்கு? கழிவறையில் மட்டுமா டாஸ்மாக் இல்ல? டாஸ்மாக் கடையில் மட்டுமா கழிவறை இல்ல? சமீபத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்கிறது. அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பரப்புரைக்காக திமுக அமைச்சர் மாண்புமிகு முத்துசுவாமி அவர்கள் செல்கிறார். அவரை அந்த பகுதியை சார்ந்த மக்கள், பெண்கள் சிறை பிடிக்கிறார்கள். சிறை பிடித்து போராட்டத்தை நடத்துகிறார்கள். என்ன என்று கேட்டால், பக்கத்துல வீரபஞ்சபுரம் பகுதியில் ஒரு மகளிர் அரசு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல கழிவறையே இல்ல. இத்தனை ஆண்டு காலமா நாங்க கேட்டு இருக்கிறோம், கழிவறை கூட கட்டித்தராமல் எதற்காக வாக்கு சேகரிக்க வந்தீர்கள் என்று சொல்லி அங்க கேட்கிறாங்க. பள்ளிக்கூடத்திலே கழிவறை கட்டாத இவன் டாஸ்மாக்ல இட்டுவானா? டாஸ்மாக் ஊழியர்களுக்கு கொடுப்பானா? இதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கக்கூடிய பலர் இன்றைக்கு உங்களுடைய வாக்குறுதி 153வது தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்கிறது? இந்த பணியாளர்களை எல்லாம் நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் என்று நீங்கள் சொன்னீர்களா இல்லையா? சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டுமா இல்லையா? அப்பா அப்பா என்று பெருமையா சொல்றீங்க. முதல்ல உங்களை யாரும் அப்பான்னு கூப்பிடல, அது வேற செய்தி. என்ன இளைய தலைமுறையினர் எல்லோருமே அப்பா என்று அழைக்கிறார்கள். யாரு கூப்பிட்டாங்கன்னு தெரியல. உங்கள் மகனே உங்களை தலைவர் என்று தான் கூப்பிடுகிறார், அவரே அப்பான்னு கூப்பிடல உங்களை. இவரை இப்ப அப்பா என்று கூப்பிடுகிறார்களாம். அப்பா என்று. சரி, அப்பா என்ன செய்யணும்? தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? பிள்ளைகளுடைய தேவை அறிந்து பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமா இல்லையா? இப்ப இவங்க எல்லாம் பிள்ளைங்க தானே உங்களுக்கு, இந்த பணியாளர்கள் எல்லாம். நீங்க அப்பா என்றால் உங்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடிய இவர்கள் எல்லாம் பிள்ளைகள் தானே. இப்படி பட்டினி போட கிடக்க வைக்கிறீங்க. நீங்க என்ன அப்பா? ரொம்ப தப்பான அப்பா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின். இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நாங்கள் போராட்டம் நடத்தணும்? எத்தனை ஆண்டுகள் நடத்தணும்? முதல்ல அவர்களுடைய பிரதானமான கோரிக்கையை டாஸ்மாக் கடையை மூடுங்க. அது உண்மையிலே மூடப்பட வேண்டிய ஒன்று. டாஸ்மாக் கடை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சீரழிந்து கிடக்கிறது. படுகொலை நடக்காத இடமே இல்லை. இப்ப அவங்க கூட கேட்டிருக்கிறாங்க, டாஸ்மாக் கடையில் எங்களுக்கு வந்து ஆயுதம் ஏந்திய காவலர்கள் பாதுகாப்புக்கு வேண்டும் என்று. உண்மை உறுதியா கொடுக்கணுங்க. நீதிமன்ற வளாகத்திலேயே படுகொலை நடக்கிறது, நீதிமன்றத்தில் பாதுகாப்பு இல்லை, மருத்துவமனையில தாக்குதல் நடக்கிறது, பள்ளிக்கூடங்கள்ல தாக்குதல் நடக்கிறது, எல்லா இடங்களிலும் தாக்குதல் நடக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பின்னால் இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாவற்றிற்குமான இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்ற சம்பவங்களின் ஆணியர் எங்க இருக்குன்னா இந்த டாஸ்மாக்ல இருக்கும். டாஸ்மாக்ல இருக்கும். இல்லைன்னா இந்த போதை பொருட்கள். டாஸ்மாக் மட்டும் இல்லை, பல இந்த நாடு ஒரு போதை மாநிலமாக மாற்றிட்டான் நாட்டை. அதை சரி செய்யுங்கள் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. நாங்க என்ன சொல்றோம்? டாஸ்மாக் கடை மூடுங்க. மூடிட்டு இயற்கையின் பால், எந்த விதமான கலப்படம் இல்லாத பனம்பால், தென்னம்பால் இறக்குமதி பண்ணுங்க. நீ கல்லுக்கு தடை விதிச்சிருக்கிற, எதுக்கு தடை விதிச்சிருக்கிற? கல்லுக்கு ஏன் தடை விதிச்ச? கல்லுக்கு தடை விதித்தால் தான் டாஸ்மாக்ல வியாபாரம் அதிகமாகும். அப்பதான் யாருக்கு லாபம்? இந்த பணியாளர்களுக்கு லாபமா? இவர்களின் சம்பளத்தை கூட்டி கொடுப்பியா?
ஆண்டொன்றுக்கு 1 லட்சம் கோடி வருமானம் வந்தாலும் இவன் உங்களுடைய சம்பளத்தை கூட்டி தரமாட்டான். தனியார் முதலாளிகளுக்கு, ஆலை வியாபாரிகளுக்கு, இந்த மதுபானத்தை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலாளர்கள், தொழிற்சாலை வைக்கக்கூடிய முதலாளிகளுக்கு லாபம், அவர்களுக்கு லாபம். அப்ப அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நீ இந்த டாஸ்மாக் கடையை மூடிக்கிட்டு கள்ளு கடைகளை திறந்து அங்கே அவர்களை பணியாளர்களை அமர்த்து, இல்ல அதுவும் வேண்டாமா, நீ அவர்களுக்கு ஏதோ ஒரு அரசு வேலை கொடு. மற்ற துறைகள் இருக்கக்கூடிய மற்ற அரசு ஊழியர்களுக்கு என்ன சம்பளத்தை கொடுக்கிறாயோ, அவர்களுக்கு என்ன சலுகைகளை கொடுக்கிறாயோ எல்லாவற்றையும் கொடு. அவர்களை ஏன் மாற்றாந்தாய் பிள்ளை போல் நடத்துகிறாய் என்பதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கிறது? என்ன பதில் வச்சிருக்கீங்க நீங்க? ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. இதுக்கு மேல அமைதி காத்து அது வந்து நல்லா இருக்கு. அது திமுக அரசுக்கும் திமுக ஆட்சிக்கும் நல்லா இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்று சொல்லி பேசினார்கள். எனக்கு முன்னால் பேசிய மதிப்பிற்குரிய பணியாளர்கள் பேசினார்கள். அடுத்த கட்ட போராட்டம், அடுத்த கட்ட வேலை என்னவாக இருக்க வேண்டும் என்றால், இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் ஒரே போராட்டம் தான், ஒரே வேலை தான். இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவர்களுடைய அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவது மட்டும்தான் ஒரே தீர்வாக இருக்கும். அதை நோக்கி நகர வேண்டும். ஒரு அச்சம் கிடைக்க வேணுங்க, ஒரு அச்சம் கொடுக்கணும் இந்த ஆட்சியாளர்களுக்கு. மாறி 2 பேர் 50 வருஷமா எல்லாவற்றையும் நாசம் பண்ணி எல்லாத்தையும். ஏன் மறுபடியும் அவனே அதிகாரத்தில் வருகிறான்? ஏன் வர்றான்? அவனுக்கு அச்சம் இல்ல. 5 வருஷம் திமுக நம்ம தப்பு செய்யலையா, அதிமுகவுக்கு போடுவான். அதிமுக 5 வருஷம் ஆட்சி, நம்ம தப்பு பண்ணணுமா, திமுக போடுவான். அடுத்த 5 வருஷம் நமக்கு தான் போடுவான். இந்த அச்சமின்மை, இந்த தெனாவட்டு, இந்த திமிர் இருக்கிறது இல்லையா, இந்த திமிர் தான் உங்களுடைய கோரிக்கைகளை 23 ஆண்டு காலம் தீர்த்து வைக்காமல் இருக்கிறது. இந்த திமிரை என்னைக்கு நம்ம முடிக்கிறோமோ, தீர்த்து வைக்கிறோமோ, அன்னைக்குதான் பிரச்சனைகள், அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வு கிடைக்கும். அச்சம் வரணும். நான் கோரிக்கை, நான் வாக்குறுதி நான் கொடுத்தேன், தேர்தல் வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றலைன்னா என்னை தூக்கி வீசி விடுவான். 5 ஆண்டுகளுக்கு அல்ல, இனி வரலாற்றில் எப்பொழுதுமே அதிகாரத்திற்கு வர முடியாத அளவிற்கு என்னையும் என்னுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் தூக்கி வீசிவிட்டு மற்ற கட்சிகளை நோக்கி இந்த மக்கள், இந்த ஊழியர்கள் படையெடுப்பார்கள் என்கிற அச்சம் இவர்களுக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். அது வரைக்கும் இவன் வந்து தீர்க்கவே மாட்டான். இது உங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை, இது உங்களுக்கு உயிர் பிரச்சனை. அவனுக்கு இது உயிர் பிரச்சனை இல்லை, அவனுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. இதே போன்று பல ஆயிரம் பிரச்சனைகளை அவன் பார்த்துட்டு எல்லாரும் போராடுறாங்க. நாடு முழுக்க போராடுறது ஆளே இல்லை. ஆனாலும் சொல்கிறார்கள் நல்லாட்சி நடக்கிறது. எந்த நாட்டில் நல்லாட்சி நடக்கிறது? தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த திமுக ஆட்சி கொண்டதற்கு பிறகு கூட 1 லட்சம் போராட்டம் நடக்கிறது என்றால் அவர்கள் எல்லாம் யாரு? எதற்காக போராடினார்கள்? ஏதாவது ஒன்று. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம் கேட்டாங்களா? மகளிர் 1000 ரூபாய் கொடுக்குறோம், இவர்களுக்கு கொடுங்கள். அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகளிரை. நீங்க யாரு 1000 ரூபாய் கொடுக்குறது? பிச்சை காசு போடுறீங்களா? 1000 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டு பெண்கள், குடும்ப தலைவிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றால் அது யாருடைய பிழை? நீங்க தானே ஆண்டீர்கள். 50 வருஷமா நீங்க தான் ஐயா மாறி ஆட்சி செஞ்சீங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், தலை நிமிர்ந்துட்டாங்க தமிழ்நாட்டு மகளிர். 1000 ரூபாய் கொடுத்தா தலை நிமிர்ந்துருவாங்களா? 10,000 ரூபாய் கொடுத்து கூட குடும்பத்தை நடத்த முடியாம குடும்ப பெண்கள் தலை குனிந்து இருக்கிறார்கள். குடும்ப தலைவர்கள் பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல முடியாமல், பள்ளிக்கூட கட்டடத்தை கட்ட முடியாம, மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம தலை குறிஞ்சிட்டு நிக்கிறாங்க. குடும்பங்கள் இன்றைக்கு தலை குறிந்து நிற்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய பிள்ளைகள் போய் பள்ளிக்கூடத்துல போய் பீஸ் கட்டு இல்லைன்னா பள்ளிக்கூடத்துல இருந்து உன்னை வெளியே அனுப்பிடுவேன், தேர்வுகளை விட மாட்டேன் என்று சொல்லி எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்களிடம் கேட்கிறார்கள். இந்த பெற்றோர்கள் தலை குறிந்து நிற்கிறார்களா இல்லையா? உனக்கு தானே வாக்கு செலுத்தினார்கள், உங்களுக்கு தானே வாக்கு செலுத்தினாங்க. அதிமுக ஆட்சி சரியில்லை, அதிமுக எங்களுடைய கோரிக்கைகள் எதுவுமே தீர்த்து வைக்கப்படல. திமுக ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, நாங்கள் வந்தோம் என்றால் விடியல் ஆட்சி தருவோம். ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் ஆட்சி தர்றாருன்னு பாட்டெல்லாம் போட்டாரு. அவர் வந்து திருந்திருப்பாரு. அவர் அப்பா கருணாநிதி பெரிய தவறு பண்ணாரு, ஆனா இவர் அதுக்கு பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டாரு. எங்களுடைய கடந்த கால ஆட்சியை எல்லாம் மன்னித்து விடுங்கள், கடந்த கால தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி மன்னிப்பு எல்லாம் கேட்டாரு. நம்ம வந்து மன்னிப்பு கொடுத்துருவோம் சொல்லி மன்னிப்பு கொடுத்து தானே ஐயா உங்களை திரும்ப ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்தேன். இன்னைக்கு தலைகுனிந்து நிற்கிறார்கள். 10,000 ரூபாங்கிறது 10,000 ரூபாய் அவர்கள் பணத்திற்காக கேட்கவில்லை, அவருடைய மானத்திற்காக கேட்கிறார்கள். தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதுக்கு ஒண்ணுமே நீங்க பண்ண மாட்டீங்கன்னா என்ன பண்றது என்பதை வருகிற தேர்தலில் அவர்கள் முடிவெடுப்பார்கள்.
அது ஒண்ணுதாங்க ஆயுதம், வேற ஆயுதமே கிடைக்கும். எதுக்குமே அச்சப்பட மாட்டான், எதுக்குமே அச்சப்பட மாட்டான். தேர்தல் வாக்கு அதுக்கு மட்டும் தான் அச்சம். ரொம்ப எளிமைதான், ரொம்ப எளிமை. இவனை வீழ்த்தாமல் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது. இவர்களை அதிகாரத்திலிருந்து வீழ்த்தக்கூடிய வேலைகளை நீங்க செய்யும். மாற்றதெல்லாம் தானாக நடக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது. இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களும் நாங்களும் எப்போதும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் உறவுகள் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம். நான் உறுதியா சொல்றேன், இவர்கள் உங்களுடைய கோரிக்கைகளை தீர்க்க மாட்டார்கள். நாளை அதிகாரத்திற்கு வந்ததும் நாங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் கேட்காமலே தீர்த்தோம். இவர் செய்ய மாட்டார்கள். இதைதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு போராட்டத்திலையும் கலந்து கொண்டு நாங்கள் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தங்களுடைய பிரச்சனை என்ன, பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்று பார்த்து தலைவர்களையும் ஆட்சியையும் அதிகாரத்தையும் தேர்ந்தெடுக்காமல் சாதியை பார்த்து மதத்தை பார்த்து இதையெல்லாம் பார்த்து நாம் இவர்களை தேர்ந்தெடுப்பதன் விளைவு இன்னைக்கு ரோட்ல வந்து கத்திட்டு இருக்கு. இதை நன்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவார்ந்தவர்கள் நாம், அதிலும் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் படிப்பறிவில் அதிக அளவில், தமிழ்நாட்டிலே அதிக அளவிலே கல்வி கற்ற மாவட்ட மக்கள் நம்ம தான். ஆனால் நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிற போது நம்முடைய பிரச்சனைகளை யார் பேசுகிறாரோ அவர்களை ஆதரிக்கிறது இல்ல, மதத்தை பார்த்து வாக்கு செய்யும். நான் இந்த மதமா இவருக்கு ஓட்டு போடுவேன், அந்த மதமா அவருக்கு ஓட்டு போடுவேன். அப்படி போட்டோம்னா இப்படி நின்று கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. அவன் அதிகாரத்திற்கு வருவான், நாம் நடுத்தருவில் இருந்து கத்திக் கொண்டுதான் இருக்க வேண்டும். எனவே அதை என் அன்பு மக்கள் சிந்திக்க. இந்த அரசு கோரிக்கை எல்லாம் கிடையாது, எச்சரிக்கை. இதை செய்யுங்க, அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள். இல்லை என்றால் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை போன்று உங்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் ஒன்று திரட்டி உங்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை. அதை நாங்கள் உறுதியாக செய்வோம். இந்த போராட்டத்திற்கு நாங்கள் எப்போதும் துணை நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.